මේ ප්‍රදේශයේ ඔබ ආමන්ත්‍රණය කරන්න ලැබීම ගැන සන්තෝෂ වෙනවා. இந்த பிரதேசத்திலே உங்களை விழித்து பேச வாய்ப்பு கிட்டியமை தொடர்பாக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். මේ ප්‍රදේශ මේ රටේම ඉන්න ජනතාවට බත සපයන මහන්සි වෙලා වැඩ කරන අහිංසක දුප්පත් ජනතාවක් ජීවත් වෙන ප්‍රදේශයක්. இந்த பிரதேசமானது நாட்டு மக்களுக்கு சோறு சமைக்கின்ற சோறு வழங்குகின்ற கஷ்டப்பட்டு உழைக்கின்ற மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாகும். මම නියෝජනය කරන ප්‍රදේශයත් ගොවිතැනට මූලිකත්වය දීලා වැඩ කරන පුංචි මිනිස්සු ඉන්න ප්‍රදේශයක් දඹුල්ල. நான் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய பிரதேசமும் வயல் விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய கஷ்டப்பட்டு உழைக்கின்ற அனாதரவான மக்கள் வாழ்கின்ற பிரதேசம் தம்புள்ளை. මම නියෝජනය කරන්නේ ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණ පක්ෂය. நான் பிரதிநிதிப்படுத்துகின்றேன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன் என்ற கட்சியை. අපි අපේ කඳවුර පරම්පරා 3ක් වසර 75ක් නියෝජනය කරනවා. நாங்கள் எங்களது முகாமை எங்களது அணியை 75 வருடமாக நான் பிரதிநிதிப்படுத்தி வருகின்றேன். අපි ඉතිහාසයේ ප්‍රථම වතාවට අපේ කඳවුරෙන් පොඩ්ඩක් එළියට බැහැලා වර්තමාන ජනාධිපතිතුමාට සහයෝගය දක්වන්න තීන්දුව කරා තීරණය කරා. நாங்கள் வரலாற்றிலே முதலாம் தடவையாக எமது முகாமிலிருந்து கொஞ்சம் வெளியேறி தற்போதைய ஜனாதிபதி மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க நாங்கள் தீர்மானித்தோம். ඒ තීන්දුව කරේ සුවිශේෂී කරුණු කීපයක් නිසා. நாங்கள் அவ்வாறு தீர்மானித்தது மிகவும் சிறப்பான பல காரணங்களினால். මා සමග පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරු 115ක් පමණ පක්ෂ පාට ජාති ආගම් ભેදයකින් තොරව රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමාට සහයෝගය දෙන්න තීන්දුව කරලා තිබෙනවා. என்னோடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் 115 பேர் அளவிலானவர்கள் கட்சி நிற பேதம் குல சாதி மொழி எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் மேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க தீர்மானித்திருக்கின்றோம். එහෙම තීන්දුව කරේ මේ රටේ ප්‍රශ්න වැලක ඔබ අපි හැම දෙනාම මිරිකිලා තෙරපිලා ඉද්දී நாங்கள் அவ்வாறு தீர்மானித்தது நாங்களும் நீங்களும் எல்லோருமே பல பிரச்சனைகளுடைய சிக்கொண்டு நாங்கள் இருந்து கொண்டு இருந்த பொழுது තෙල් ටිකක් ගහගන්න ගෑස් පෝලිමේ ඉද්දී கேஸ் போலிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதே நேரத்தில் எரிபொருள் நாங்கள் கியூ வரிசைகளை இருந்து கொண்டு තෙල් ටික ගහගන්න පෙට්‍රෝල් පෝලිමේ ඉද්දී எரிபொருளை பெற்றுக்கொள் සිලින්ඩරේ ගන්න ගෑස් පෝලිමේ ඉද්දී எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்காக பெட்ரோல் போலிலும் கேஸை பெற்றுக்கொள்வதாக கேஸ் கியூல வரிசையில் இருந்து கொண்டிருந்த பொழுது පිටි පැකට් එකක් ගන්න පිටි පෝලිමේ ඉද්දී ஒரு பால்மா பேக்கெட்டை பெற்றுக்கொள்வதற்காக மா போலிலே இருந்த பொழுது බෙහෙත් ටිකක් ගන්න බෙහෙත් පෝලිමේ ඉද්දී மருந்து வகைகளை பெற்றுக்கொள்வதற்கான அதற்கான கியூ வரிசையில் இருந்த பொழுது පැය 15ක 16ක විදුලි කප්පාදුවක් මේ රටේ කරද්දී 15-16 வருடம் மணி நேரமாக இந்த நாட்டிலே மின்வெட்டு செயல்பட்டிருந்த பொழுது ඒ දුකින් ඒ පීඩාවෙන් අපිව මුදව ගන්න අපි හැමෝම ගැලවුම් කාර්යයක් වෙහෙව්වා. எம்மது அந்த துன்பத்திலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து எம்மை மீட்டெடுத்துக்காக எமக்கு வாழ்வளிப்பதற்காக ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். පොහොර ටික හොයාගන්න බැරුව දුක් විඳා. உரம் பொகரை பெற்றுக்கொள்ள முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம். පොහොර මිටිය රුපියල් 40000ටවත් ගන්න තැනක් තිබුණේ නැහැ. ஒரு உரம் உரை 40,000க்கும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. මේ රටේ අපි මේ ප්‍රශ්න වලින් රට ගොඩ ගන්න පුළුවන් නායකයෙක් වෙහෙව්වා. நாங்கள் இந்த நாட்டில் இந்த பிரச்சனைகள் இந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தலைவரை நோக்கி நாங்கள் செயல்பட்டோம். සජිත් ප්‍රේමදාස විපක්ෂ නායකතුමාට ආරාධනා කරා. சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சி தலைவருக்கு அழைப்பு விடுத்தோம். අනුර කුමාර දිසානායක පක්ෂ නායකතුමාට ආරාධනා කරා. அனுர்குமார் திசாநாயக்க கட்சி தலைவருக்கு அழைப்பு விடுத்தோம். ඒ කවුරුත් මේ අභියෝගය බාර ගන්න සූදානම් වුණේ නැහැ. இவர்கள் யாருமே இந்த சவாலை பொறுப்பேற்க தயாராக இருக்கவில்லை. නායකත්වය කියන්නේ අභියෝග බාර ගන්න එක. தலைமைத்துவம் என்பது சவால்களை பொறுப்பேற்பதாகும். නායකත්වය කියන්නේ ජනතාව දුකින් මුදව ගන්න එක. தலைமைத்துவம் மக்களை துன்பத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பதாகும். නායකත්වය කියන්නේ ප්‍රශ්නවලට නොබියව ප්‍රශ්නවලට මුහුණ දෙන එක. தலைமைத்துவம் என்பது பிரச்சனைக்கு அச்சமின்றி துணிச்சலோடு முகம் கொடுப்பதாகும். ප්‍රශ්නවලින් පැනලා ගිය කට්ටියට නායකයෝ කියන්න පුළුවන් කමක් නැහැ. பிரச்சனையிலிருந்து தப்பியோடியவர்களுக்கு தலைவர்கள் என்று சொல்ல முடியாது. ඒ වෙලාවේ ජනාධිපතිකම දෙන්න සූදානම් අගමැතිකම දෙන්න සූදානම් ලංකාවේ ප්‍රථම වතාවට මේ තනතුරු දෙක බාර ගන්න කෙනෙක් නැහැ.
அந்த கட்டத்திலே ஜனாதிபதி பதவி கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள், பிரதம அமைச்சர் பதவி கொடுக்க தயாராக இருந்தார்கள். இலங்கையிலே முதலாம் தடவையாக அந்த 2 பதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு யாரும் இருக்கவில்லை. ඒ ප්‍රශ්නවලට නොබියව කොන්ද කෙලින් තියාගෙන මුහුණ දුන්නේ අභියෝග බාරගත්තේ ඔබේ දුක මුදවාගත්තේ රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා පමණයි කියන එක මේ වෙලාවේ මතක් කරනවා. அந்த நேரத்திலே முதுகெலும்பை நிமிர்த்தவர்களாக பிரச்சனைகளுக்கு துணிச்சலுடன் முகம் கொடுத்து அந்த சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வந்த ஒரே ஒருவர் தான் மேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ඒ නායකයාට සහයෝගය දෙනව ඇරෙන්න වෙන කාට සහයෝගය දෙන්නද කියලා අපි කල්පනා කරා. நாங்கள் அந்த தலைவருக்கு ஒத்துழைப்பு வழங்குவதை வேறு யாருக்குத்தான் ஒத்துழைப்பு வழங்கலாம் என்று நாங்கள் சிந்தித்தோம். මේ ප්‍රශ්නවල ඔබ මිරිකලා ඉද්දී நீங்கள் இந்த பிரச்சனையில் சிக்கொண்டிருந்த பொழுது සමහර පක්ෂ දේශපාලනය කරා. சில கட்சிகள் அரசியலில் ஈடுபட்டார்கள், රැස්වීම් තිබ්බා, கூட்டங்களை வைத்தார்கள், උද්ඝෝෂණ කරා, ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்கள், පෙළපාලි කරා, ஊர்வலம் நடந்தார்கள், වැඩ වර්ජන කරා. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். අද වෙනකොටත් இப்பொழுது கூட මිනින්දෝරු දෙපාර්තමේන්තුව මාස 6ක් වැඩ වර්ජනය කරනවා. அளவையாளர் திணைக்களம் 6 மாத காலமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றார்கள். මාස 6ක් 6 மாதமாக කිසිම ඉඩමක් මනින්ඩ එන්නේ නැහැ. எந்த காணியையும் அளவீடு செய்வதற்கு வரமாட்டார்கள். මාස 6කට එක කැඩස්තර සිතියමක් නිකුත් කරලා නැහැ. 6 மாத காலத்துக்கு ஒரு பிளாஸ்டர் வரைபடம் கூட முன்வைக்கப்படவில்லை. උරුමය ඔප්පුව ඔබට ලැබෙනවට ජනතා විමුක්ති පෙරමුණේ මෙහෙවීමෙන් ඒ වෘත්තීය සමිතිය මාස 6ක් තිස්සේ අද වෙනකන් වැඩ වර්ජනය කරනවා. அந்த உரிமை என்ற காணி உறுதி உங்களுக்கு கிடைப்பதற்கு எதிராக ஜேவிபியினர் இந்த வேலை நிறுத்தத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ඔබේ අතට ඔබේ භූමිය අයිතිය ලැබෙනවට විරුද්ධව මේ වැඩ වර්ජනය ක්‍රියාත්මක කරා. உங்களுடைய கைக்கு உங்களுடைய உறுதி அந்த உரிமம் கிடைப்பதற்கு எதிராக இந்த வேலை நிறுத்தத்தை செயல்படுத்தினார்கள். මේ වැඩ වර්ජනය නිසා මේ රටට සහ ඔබට වෙච්ච පාඩුවට තව වරායක් මේ රටේ හදන්න පුළුවන්. இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக இந்த நாட்டுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட நட்டத்தை கணக்கிட்டால் அந்த பணத்தினால் இன்னொரு துறைமுகத்தை கட்டி எழுப்பலாம். පෝලිං ඇති වෙලා මිනිස්සු තෙරපිලා පීඩා වෙලා හිටපු රටක கியூ வரிசைகள் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் சிக்குண்டிருந்த காலகட்டத்தில் දේශපාලන න්‍යාය පත්‍රවලට හවු වෙලා වැඩ වර්ජනය කරන්න කාටවත් සදාචාරාත්මක අයිතියක් නැහැ. அரசியல் கொள்கைகள் பிரகாரம் சென்று வேலை நிறுத்தம் செய்வதற்கு எவருக்குமே தார்மீக உரிமை கிடையாது. ජනාධිපතිතුමා රට ගොඩ දැම්මේ වැඩ වර්ජන කරද්දී උද්ඝෝෂණ කරද්දී හැමෝම කකුලෙන් අදිද්දි කියන එක අපි නැවත ඔබට මතක් කරනවා. நாங்கள் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம். ஜனாதிபதிகள் இந்த நாட்டை மீட்டெடுத்தது மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யும் பொழுது, ஊர்வலம் செய்யும் பொழுது, காலை பிடித்து இழுக்கின்ற சந்தர்ப்பத்தில் රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා යටතේ උතුරේ දකුණේ සියලුම ජනතාවට එකට සමාදානයෙන් ජීවත් වෙන්න පුළුවන් පරිසරය හදනවා කියන ගෞරවනීය පොරොන්දුව දෙමින් ඔබ සියලු දෙනාට ජය වේවා. රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමාට ජය වේවා. ගෑස් සිලින්ඩරයට ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා. ஜனாதிபதி அவர்கள் வென்ற பொழுது அவர்கள் இந்த நாட்டுக்கு வடக்குக்கும் தெற்குக்கும் சமாதானமாக ஒன்று போல வாழக்கூடிய ஒரு நிலைமையை சுபிட்சமான இலங்கை உருவாக்குவார் என்ற உறுதியை உங்களுக்கு வழங்கி எனது பேச்சை முடிக்கின்றேன். வணக்கம், நன்றி, அஸ்ஸலாமு அலைக்கும். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com வைப்ஸ்நியூஸ்.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.